எங்களோட ஸ்கூல் போகிறதுக்கு இது ஒரு பஸ் தான் இருக்குது. மற்ற பஸ் எடுத்தால் 2 பஸ் ஏறணும். இது இந்த பஸ் வரதால நிப்பாட்டுறதால எங்களுக்கு பெரிய கஷ்டம். நீங்கள் எங்கே இருந்து ஏறுறீங்க? நான் மட்டக்குழி. ரைட், ஓகே. இல்லாட்டி மட்டக்குழியிலேருந்து யாரும் வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ரைட், ஓகே. අලුතින් 260 රූට් එකක් දාන්න යන්නේ හැන්දලේ ඉඳලා දෙහිවල වෙනකම්. මේ බස් එක අවුරුදු දෙකක් මේ තනියම තමයි දිවේ මේ බස් එකේ මට්ටක්කුලිය ඉඳලා මේ ගල්කිස්සට. අද ඒගොල්ලෝ දෙක දුවන්න කියලා කිව්වා. ඒගොල්ලෝ මේ දෙහිවලේ මේ ගල්කිස්සේ ඉන්න කට්ටිය බලන් ඉන්නවනේ. ඒක තමයි ගල්කිස්ස. ඒක තමයි ඒගොල්ලෝ කිව්වා. ඒගොල්ලෝ අර ඉඳලා මං කිව්වා ගල්කිස්සේ සොයිසාපුර පොමිට් එකේ තියෙන ඔක්කොම කතා කරලානේ සර් මෙතන මම ගල්කිස්සේ අරවන්න කියලා කිව්වේ. මං ගල්කිස්සේ එවිලා යනවා. මට කිව්වා අද යන්න එපා කියලා. මං ආවද මේ මිනිස්සු බලන් ඉන්න අනාථ වෙලා ඉන්න මිනිස්සු යන්න විදියක් නැහැ. හරි මට එනවා. ඔයගොල්ලෝ පොඩ්ඩක් කියන්නේ ඒක මිනිස්සු පොඩ්ඩක්. හරි. මේ බස් විතරයි තමයි හැමදාම ඇවිල්ලා යන්නේ මෙතන. ටයිම් කීපර් මාත්‍තරේ දන්නවා අස්සම් කරනවා හැමදාම. இந்த பஸ் வந்து மட்டக்குழியே சொய்சாபுரம் ஓடக்கூடிய பஸ் தான். கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலங்கள் பின் மட்டக்குழியே கல்கிசை மாத்திரம் தான் ஓடுது. இது வந்து பல சபையில் தெரிவித்த பின் தான் கல்கிசை மட்டக்குழியே ஓடுறதா எடுது. இப்போ 3 வருட காலமாக தனியாக தான் இந்த பஸ் ஓடுது. இப்போ இந்த 1 மாத காலங்கள் தான் மேலும் 2 பஸ்கள் வந்து சேவையில் ஈடுபடுகிறது. இப்போ சேவையில் ஈடுபடுகிற பஸ்ஸில் நேற்று எனக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தால் பல சபாயிலாக 260 ஹெந்தலையிலிருந்து தெஹிவலை செல்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பெர்மிட் வந்து கல்கிசை டு மட்டக்குழியே டு சொய்சாபுரம். ஆனால் 2 வருடங்களுக்கு முற்பட்ட கால கொரோனா 2வது கொரோனா காலங்களில் போய் நாங்கள் கதைத்த பின் தான் எங்களுக்கு கூறப்பட்டது மட்டக்குழியே டு கல்கிசு ஓட சொன்னார்கள். ஆகையினால் நான் பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். தற்சமயம் வந்து நேற்றைய தினம் அந்த கடிதத்தை நான் பாரெடுக்காத காரணத்தால் அந்த பஸ்ஸோ என்னுடைய காலையில் ஓட வேண்டாம் என்று கூறினார்கள். சேவையில் ஈடுபட வேண்டாம் என்று. நான் இன்று அத்துமீறல் அவர்களை பேச்சு அத்துமீறி தான் நான் சேவையில் ஈடுபட. இதற்கான காரணம் நான் ஒரு பஸ் உரிமையாளரும் கூட, இதில் வேலை செய்யக்கூடிய ஒரு நடத்துனரும் உள்ள, அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த ஃபினான்ஸ் வாழ்வாதார பிரச்சனை பல வகையில் நாங்கள் வாழ்வாதார பிரச்சனை வந்து பஸ் ஃபினான்ஸும் கட்டணும், பல பிரச்சனைகள் உள்ளது. இத்தகைய மத்தியில் தான் இவர்கள் 260 பஸ்களும் 155 பஸ்கள் 2 ஒன்றாக இணைத்து ஹெந்தலை முதல் மட்டக்குழி வழியாக தெஹிவலைக்கு செல்ல கூறுகிறார்கள். நாங்கள் கூறுகிறோம் 155 ரூட் ஒன்று உள்ளது தானே, இந்த ரூட்டுக்கு 150 பஸ்ல சேவையில் ஈடுபட சொல்லுங்க. இதற்கு மத்தியில் இவர்கள் வந்து இன்று புதிய வகையில் ஒரு ரூட் ஒன்று தயாரிக்கிறாங்க. அப்படின்னா இந்த 150 பஸ் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெர்மிட் உள்ளது. இந்த பெர்மிட்கள் வந்து நாங்கள் வந்து புதுப்பிக்க முடியாத தண்டப்பணம் வரவிடுகிறோம், அதிகக்கூடிய தண்டப்பணம், வட்டி பணம். அதனை நீக்கிவிட்டு நாளையிலிருந்து ஓட கூறினால் கூட பழைய உரிமையாளர்கள் கூட பஸ்களை போடுவதற்கு காத்திருக்கிறார்கள். இவர் எடுக்க முடியாத காரணம் என்ன? அவர்கள் தண்டப்பணத்தை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட லொக் சீட் அதெல்லாம் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் செல்ல வேண்டிய காரணத்தினால் தான் அவர்கள் புதிய பஸ்கள் போடாமல் உள்ளார். அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு உதவுவதற்கான நிவாரணம் இல்லாமல் புதிய வகையில் பஸ் போடுவது எந்த வகையில் நியாயம்? அவர்களுக்கென்று ஒரு ரூட் உள்ளது, அவர்கள் அந்த ரூட்ல சேவையில் ஈடுபடலாம். அவர்கள் இந்த பாதையில் செல்ல அவர்கள் விரும்பினால் வாருங்கள், தாராளமாக வாருங்கள். இந்த மட்டக்குழியிலிருந்து கல்கிசை வரை செல்லுங்கள். இதுதான் நாங்கள் கூறுகிறோம். நீங்க ஹெந்தலையிலிருந்து வரக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மத்தியில் தான் நாங்கள் இந்த சேவையை பெற்றுக்கிறோம். இந்த பஸ் சேவை நாளையும் தொடரும், இனியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த பிரச்சனை என்று வந்தால் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த லொக்சீட் அடிப்படையில் இந்த லொக்சீட் ஒவ்வொரு மாதம் நாங்கள் எடுக்க வேண்டும், 1000 ரூபாய் கட்ட வேண்டும். ஒரு நாள் பிந்தியில் 1100 ரூபாய் அறவிடுவார்கள். இடையில் இல்லைவென்றால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் வரும். ஆனால் இந்த பஸ்ல பாருங்க,
இந்த இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கு மட்டக்குழியில் இருக்கக்கூடிய டைம் கீப்பரும் அதுபோல் கல்கிசியில் இருக்கக்கூடிய டைம் கீப்பரும் மார்க் பண்ணியிருக்கு. இது தொடர்ந்து இது சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை இதில் மக்கள் பயணிக்கின்ற மக்கள்களை கேட்டுக்கொள்ளலாம். இந்த பஸ் ஒரு உரிய வரையில் வருகிறதா, உரிய வகையில் சேவை செய்கிறதா என்று அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.